கோவை மதுக்கரை அருகே நிலா பழமுதிர் நிலையம் புதிய கிளை கோலாகல துவக்கம். வணிகர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. கோவை மதுக்கரை பகுதியில் நுகர்வோரின் பேராதரவை பெற்ற நிலா பழமுதிர் நிலையம் நிறுவனத்தின் 2வது புதிய கிளை மதுக்கரை குவாரி அலுவலகம் அருகே கோலாகலமாக துவக்கப்பட்டது. இப்புதிய கிளையினை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோவை மண்டல தலைவர் சூலூர் டி.ஆர். சந்திரசேகரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். கோவை பாலக்காடு முக்கிய சாலையில் இயங்கி வரும் முதல் கிளையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இந்த 2வது கிளை திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிலா பழமுதிர் நிலையத்தின் உரிமையாளரும் மதுக்கரை வணிகர் சங்க தலைமை துணை செயலாளருமான வீரமணி அவர்கள் கூறுகையில், பொதுமக்களின் தொடர் ஆதரவினால் மட்டுமே இந்த 2ஆம் கிளையை எங்களால் வெற்றிகரமாக துவக்க முடிந்துள்ளது. இப்புதிய கிளையில் நுகர்வோரின் நலன் கருதி அனைத்து வகையான தரமான இறக்குமதி மற்றும் உள்ளூர் பழங்கள், உடனுக்குடன் தயாரிக்கப்படும் ஃப்ரெஷ் ஜூஸ் வகைகள் மற்றும் மாலை நேர சுவையான சிற்றுண்டிகள் என அனைத்தும் ஒரே குறையின் கீழ் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இவ்விழாவில் கோவை மாவட்ட தலைவர் ஜி. இருதயராஜா, மாவட்ட செயலாளர் R.S. கணேசன், கொள்கை பரப்பு செயலாளர் பொன் செல்வராஜ், மாநகர செயலாளர் பாக்யநாதன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் தர்மராஜ், ஜெயசீலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மதுக்கரை வணிகர் சங்க தலைவர் சசிதரன், பொதுச் செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் சந்திரகுமார், அவைத்தலைவர் ஜி. செல்வம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா, துணைத் தலைவர்கள் பால்வண்ணன், நிர்வாகிகள் பாஸ்கர், எட்டிமடை கிளை தலைவர் கணேசன் உள்ளிட்ட தலைமை மற்றும் கிளை நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.